நமஸ்காரம் ஜீசஸ். எத்தனை பேர் ஆசீர்வாதமாக இருக்கிறீர்கள்? ஐ எம் பிளெஸ்ட். நான் ஆசீர்வாதமாக இருக்கிறேன். நாம் மற்றவர்களுக்காக செபிக்க வேண்டும். ஆமென். எத்தனை பேருக்கு புரியுதுங்க? எப்படி என்று கேட்கிறீர்களா? இன்றைக்கு ஆகாரம் இல்லாதவர்களுக்கு ஆகாரத்தை கொடுங்க கர்த்தாவே என்று சொல்லி நீங்கள் செபிக்க வேண்டும். ஏனென்றால் கர்த்தர் உங்களுக்கு ஆகாரத்தை கொடுத்திருக்கிறார். அதனால் அவர்களுக்கு மற்றவர்களுக்காக நீ செபிக்க வேண்டும். வீடு இல்லாதவர்களுக்கு வீடு வாசலை கொடுங்க, இல்லை என்றால் தங்குவதற்காக அவர்களுக்கு இன்றைக்கு இடத்தை ஆயத்தப்படுத்துங்க கர்த்தாவை என்று சொல்லி செபிக்கும்பொழுது கர்த்தர் அதை ஆயத்தப்படுத்தி கொடுப்பார். வேலை இல்லாதவர்களுக்கு கர்த்தாவே வேலை தாங்க, அந்த குடும்பம் அந்த மனிதனை அந்த மகளை நம்பிதான் இருக்கிறது, அதனால் நீர் அவங்களுக்கு வேலையை தாங்க கர்த்தாவே என்று கேட்கும்போது கர்த்தர் அந்த சத்தத்தை கேட்க வல்லவராய் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அப்படியாக கடன் தொல்லையினால் கஷ்டப்பட்டு ஒளிந்து மறைந்து ஜீவிக்கிற மக்களுக்காக நாம் செபிக்க வேண்டும். அவர்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள் கர்த்தாவே, அவர்களுக்கு கடன் தொல்லையை நீக்கி தாங்க, அதை திருப்பி கொடுப்பதற்காக வழிவாசல்களை திறந்து தாங்க கர்த்தாவே என்று சொல்லி நாம் செபிக்கும் பொழுதே அவர்களுக்காக கர்த்தர் மனமிறங்கி அந்த காரியத்தை செய்ய வல்லவராயிருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. வியாதியிலே படுக்கையிலே அப்படியாக நரளுகிற மக்களுக்காக நாம் செபிக்கும் பொழுது கர்த்தர் கண்டிப்பாக அவர்களுக்கு விடுதலை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். எத்தனையோ வருஷங்களாக சிலர் எல்லாம் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். வியாதியிலே படுக்கையிலே அநேகருக்கு அவர்கள் பாரமாக இருக்கிறார்கள். அப்பேற்பட்ட ஜனங்களுக்கு நாம் கண்டிப்பாக செபிக்க வேண்டும். கர்த்தாவே இரக்கத்தையும் கிருபையும் அவங்க மேலே பாராட்டுங்கப்பா அப்படின்னு சொல்லி நம்ம செபிக்கும் பொழுது அவர்களுக்கு வியாதியிலிருந்து விடுதலை கொடுக்க கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. எத்தனை பேர் அதை விசுவசிக்கிறீங்க? ஊழியம் செய்து கொண்டு இருக்கிறார்கள். அநேக ஊழியக்காரர்களை எல்லாரும் துன்பப்படுத்துகிறார்கள். அப்பேற்பட்டவர்களுக்காக நாம் தினமும் செபிக்க வேண்டும். அவர்கள் போய் வெளியே தெருக்களிலும் வீதிகளிலும் நின்று அவர்கள் ஊழியம் செய்யும் போது அவர்களுக்காக நம்ம செபிக்க வேண்டும். கர்த்தாவை யாரும் துன்பப்படுத்தாத படிக்க அவர்களை பாதுகாத்து கொள்ளுங்கப்பா, உம்முடைய தேவ தூதர்களை அனுப்பி பாதுகாத்து கொள்ளுங்கப்பா என்று சொல்லி நம்ம செபிக்கும் பொழுது கர்த்தர் உன்னதமான பாதுகாப்பு அவர்கள் மேல் வைப்பார். ஆமென், ஹல்லேலூயா. ஏனென்றால் அந்த இடங்களில் நீ நானும் போய் ஊழியம் செய்ய முடியாது. கர்த்தர் அவர்களுக்காக அது ஒப்புவித்த ஊழியம் அவர்கள் செய்யும் பொழுது நாம் அவர்களுக்கு ஜெபத்திலே அவர்களை தாங்க வேண்டும். ஆனால் இப்பேற்பட்ட காரியங்களை நாம் கண்டிப்பாக செபிக்க முடியும். திக்கற்றவர்களுக்கு, வியாதியாக இருக்கிறவர்களுக்கு, பிறகு முதியோர்களுக்கு, இவர்களுக்காக எல்லாம் நாம் செபிக்க வேண்டும். அநாதை பிள்ளைகளுக்காக நாம் செபிக்க வேண்டும். அநேக அநாதை இல்லங்களிலே அந்த பிள்ளைகளுக்கு பால்ய தொல்லைகள் ஏற்பட்டு அவர்கள் கஷ்டப்படுகிறார்கள். அவர்களுக்காகவும் நீங்கள் என்ன பண்ண செபிக்க வேண்டும். ஏசப்பா அவர்களுக்கு பால்ய தொல்லைகள் ஏற்படாத படிக்க அவர்களுக்கு உன்னதமான பாதுகாப்பு உண்டாகட்டும் என்று சொல்லி செபிக்கும் போது கர்த்தர் அங்கு உன்னதமான பாதுகாப்பை வைப்பார். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து இருக்கிறார். அந்த ஆசீர்வாதத்தை நாமே வைத்துக் கொள்ளாத படிக்க நாம் மற்றவர்களுக்காக செபிக்கும் போது கர்த்தர் வானத்தின் பலகணிகளை திறந்து அவர்களையும் ஆசீர்வதிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. நீங்கள் அப்படியாக மற்றவர்களுக்காக செபிக்கும் போடும்போது நீங்கள் கூட ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். உங்கள் தேவைகளை கர்த்தர் தானாகவே செய்து முடிப்பார். உங்களுக்காக அவர் வேலையை செய்வார். ஆமென், ஹல்லேலூயா. அதனால் பைபிளில் ஒரு வசனம் உண்டு, அதை நான் வாசிக்க விரும்புகிறேன். நம்பர்ஸ் 6:24, என்னாகமம் 6ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் சொல்லப்படுகிறது. கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். நீ மற்றவர்களுக்காக செபிக்கும்போது கர்த்தர் உன்னை கண்டிப்பாக ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உன்னை காத்துக்கொள்வார். அதனால் இன்றையிலிருந்து மற்றவர்களுக்காக ஜெபிப்பதற்காக சமயத்தை எடுத்து ஜெபியுங்கள், நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். ஆமென். கண்களை மூடி நம்ம செபிக்கலாமா? அப்பா பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரங்கள், நன்றிகள் கர்த்தாவே. நீர் எவ்வளோ நல்லவர் ஐயா, வல்லவர் ஐயா. எங்களை ஆசீர்வதிக்கவே நீர் காத்து கொண்டு இருக்கிறீர் ஐயா. அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இன்றைக்கு கர்த்தாவே மற்றவர்களுக்காக செபிக்க ஆண்டவரே ஒவ்வொருத்தருக்கும் கர்த்தாவே நீர் நினைப்பூட்டினதற்காக நன்றி செலுத்துகிறேன் ஐயா. எங்களை ஆசீர்வதித்து இருப்பதே மற்றவர்களை ஆசீர்வதிக்க கர்த்தாவே. அதனால் கர்த்தா ஒவ்வொருத்தரும் ஐயா மற்றவர்களுக்காக ஜெபித்து கர்த்தாவே விடுதலை வாங்கி கொடுக்கும் ஐயா.
ஆண்டவரே அவர்கள் விடுதலை பெறவும் நீர் உதவி செய்தர வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் ஐயா. நாங்கள் வார்த்தையின் மூலமாக கர்த்தாவே ஆண்டவரே அனுப்பி ஜெபிக்கும் போது நீர் அங்கு கிரியை செய்து அவர்களுக்கு வியாதியிலிருந்து விடுதலை கொடுக்க வல்லவராய் இருக்கிறீர். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கொடுக்க வல்லவராய் இருக்கிறீர். ஆகாரம் இல்லாதவர்களுக்கு ஆகாரம் கொடுக்க வல்லவராய் இருக்கிறீர். அப்பா வீடு வாசல் இல்லாதவர்களுக்கு ஏற்படுத்த நீர் வல்லவராய் இருக்கிறீர். அப்பா ஊழியம் செய்கிறவர்களுக்கு நீர் கர்த்தாவை பக்கத்துணையாக இருந்து அவர்களை காத்துக் கொள்வீர் ஐயா. அதற்காக கர்த்தாவை இன்றைக்கு நாங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஜெபிக்கிறோம் ஐயா. இந்த காரியங்களுக்காக நீர் இறங்கி காரியங்களை செய்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து நாங்கள் மற்றவர்களுக்காக ஜெபித்து நாங்கள் ஜெயமடைக்க எங்களுக்கு உதவி செய்கிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. எல்லா பார்த்து முது பார்ப்படியிலே நாங்கள் தாழ்த்தி ஒப்புக்கொடுக்கிறோம். துதி கனம் மகிமை அனைத்து உமக்கு ஒருவருக்கே சேரட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே. ஆமென். God bless you. Namaskaram, Jesus.